ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல், அதனால் வந்து நம்ம 4 மணிக்கெலாம் எந்திரிக்கலை, 5 மணிக்கு தான் எந்திரிச்சோம். இன்றைக்கி கிச்சனில் போய் வேலை பார்க்க வேண்டியதில்லை காரணத்தினால ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. இல்லைன்னா கடன்னு வாசலில் தொளிச்சு கோலம் போட்டு ஒரு டென்ஷனோடு போய் கிச்சனுக்குள்ளே போவோம். இன்றைக்கி கொஞ்சம் ரிலீஃபாக இருந்தது. இன்றைக்கி நான் வாசலில் போட்ட கோலம் இது தாங்க. பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ரிலாக்ஸாகவே நான் கோலம் போட்டேன். இல்லைன்னா கொஞ்சம் பதட்டத்தோடு போடுவேன், சீக்கிரம் போய் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரிலாக்ஸாகவே நம்ம கோலம் போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு நம்ம ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து ஒரு குட்டி கோலத்தை ஒன்று நம்ம போட்டோம். போட்டுட்டு அப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு வந்துட்டோம். பூஜை ரூமுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். இல்லை, 1/4 மணி நேரமே பண்ணேன்னு நினைக்கிறேன். சரியாக டைம் பார்க்கல, ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நான் பண்ணியிருப்பேன். உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, நம்ம லைவுக்கு வர்றவங்க, நம்ம எதிரிகள், நம்மளை கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்காண்டியுமே நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். கடவுள் வந்து பார்த்து நான் கேட்டவுடனே கடவுள் எல்லாம் கொடுத்துட போகிறது கிடையாது. அவங்கவுங்க செஞ்ச கர்மா வினைகள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கடவுள் கொடுப்பாரு. இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்காண்டியும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு நாளுமே நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறப்போ எல்லாத்துக்காண்டி வேண்டிப்பேன். என்னோடய எதிரிகள் அவங்க கெட்டு போனோம் அப்படின்லாம் வேண்டிக்க மாட்டேன். அது வந்து கடவுளாக பார்த்து கொடுப்பாரு. நம்ம மனுஷங்க கையில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வாக்கிங் போனோம். சமைக்க வேண்டிய வேலையை அதனால் மெல்லாவே போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கோவாப்பழம், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு பழங்க. நம்மளுக்கு வந்து நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். கிராமப்புறங்கள் சைடெலாம் இது வந்து கிடைக்கும். ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக அது வேலை சொல்லுவாங்க. ஆனால் என்னென்ன கீழே விழுகிறப்போ டஸ்ட்டு ஒட்டிடுச்சு. அதனால் அது சாப்பிட்றதுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இன்னும் போகிறப்ப நெடுக அந்த பழம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ காட்டி சும்மா அந்த பழத்தை மட்டும் காட்டிட்டு கீழே போட்டுட்டேன். நம்ம மரத்துலேருந்து அப்படியே பறித்து சாப்பிட்டா பரவாயில்ல, அது கூட நம்ம வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். இங்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு குட்டி மரத்தில் கீழே நிறைய தொங்கிட்டு இருந்தது. ஆனால் நீங்கள் தான் கீழே விடாமல் படுறா, ஏன்னா கீழே விண்டா அது வந்து நல்லா பழுத்து இருக்கிறதுனால கீழே வந்து மண்ணெல்லாம் ஒட்டிருண்டா அப்படின்னு சொன்னேன். அவனும் சரிங்க பெருமான்னு சொல்லி பார்த்து படிச்சுருந்தா. நானும் மணலிங்கம் அவங்க அம்மா 3 பேர் தான் வாக்கிங் போனோம். பார்த்து படிச்சிருந்தேன். ஏன்னா குட்டி மரம் தானே, இது வந்து மரத்தில் காய்க்காது, செடியில் தான் காய்க்கும். அந்த குட்டி மரத்தை சுற்றி இருந்ததுனால நம்மளுக்கு பிடுங்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பெரிய மரம்னா மேலே முறையை படர்ந்துருக்கும், நம்மளால் வந்து பிடுங்க முடியாது. இது குட்டி மரமாங்காட்டி பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அவனும் வந்து நல்லா நிறைய பழங்கள்லாம் பிடுங்கினா. நல்லா அதாவது பழம் பார்க்கவே அவ்வளோ ரெட்டிஸாக பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடியில் படர்ந்து கிடக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து மெல்ல பிடுங்கினா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே பழம் கிடச்சிச்சு எங்களுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து நமக்கு வந்து செம்ம வேட்டை தான். கோவப்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா காடு சைடு எங்கள் பாட்டி கூடலாம் போகிறப்ப நிறைய சாப்பிடுவீங்க. இங்கே வந்து இந்த வாக்கிங் போகிறப்ப தாங்க சாப்பிட முடியுது. அதுவும் கூட அணில் கொறிச்சு போட்டது கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் கிட்ட இருந்தது. ஓகே, வீட்டில் போய் வாஷ் பண்ணி கழுவி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 5 பழம் எடுத்துக்கிட்டான், நான் ஒரு 5 பழம், 2 பேரும் நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். பிரித்து நான் நைட்டி போட்டுட்டேன்னா அதில் பை இருந்தது, அதுக்குள்ளே போட்டு பாருங்க 10 பழம் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். ஒரு சின்ன மெசேஜில் சொல்லிக்கலாமா? பொய்யை கூட நேர்மை போல பேசி வாதாட தெரிந்தவர்கள் இருக்கும் வரை நேர்மையாக வாழ்பவர்கள் என்றும் ஏமாள் என்று அழைக்கப்படுவார்கள். இது வந்து உண்மைதாங்க. பாருங்கள், ஒருத்தவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற டேலண்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு வந்து அங்கே மறைக்கப்படும். ஆனால் ஒன்றுமே அவங்களுக்கு அவ்வளோ பேச தெரியாது, அமைதியாகவே இருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன தவறு செய்யட்டும், அது வந்து அப்படியே ஊரெல்லாம் பரவி உலகெல்லாம் பரவிடும். அந்தளவுக்கு வந்து இதாக இருக்கும். பேசுகிற டேலண்ட் இருக்கணும், ஆனால் அந்த டேலண்ட் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி பேசுகிற டேலண்ட்டாக இருக்கணும், சரிங்களா? சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பை செஞ்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா மூடி மறைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி ஆனால் அந்த தப்பை மறைச்சே போடுவாங்க. ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க, அது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசியே சமாளிச்சிருவாங்க. ஆனால் தப்பே பண்ணாமல் அமைதியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு குற்றவாளியாக தான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.